குறுவாலை நேயர்களுக்கு என்னோட காலை வணக்கம். என் பேர் ஜெயமலர். நான் ஆவடி பக்கத்தில் இருக்கிறேன். என்னோட மாடியில் வந்து 2 தளத்துலேயும் வந்து நாங்கள் காய்கறி தோட்டம் பண்ணியிருக்கிறோம். நம்ம இருக்கிறது வந்து முதல் தளம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வகையான காய்கறிகளை பண்ணியிருக்கோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், முருங்கை, முள்ளங்கி, அது மாதிரி நிறைய செடிகளை நிறைய வகையான காய்கறி வச்சுருக்கிறோம். இப்போ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து மாடி தோட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாடி தோட்டத்தை வைக்கிறதுக்கான முக்கிய காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம காய் பறித்து சாப்பிட்ற ஆரோக்கியத்தை விட நம்மளுடைய உடலில் வந்து உடற்பயிற்சி தான் வந்து இதில் ரொம்ப முக்கியமான ஆரோக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மாடி இருக்கும், மொட்டை மாடி இருக்கும். ஆனால் யாரும் வந்து மேலே ஏறி போய் பார்த்ததே கிடையாது. போவாங்க அப்படி சொன்னால் இந்த துணி காய வைக்க, வடகம் காய வைக்க, அது மாதிரி தான் போவாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டுங்கள்லேயும் வந்து மாடி தோட்டம் அமைச்சு நாள்தோறும் காலையில் மாலையில் 2 வேளையும் வந்து மாடியில் ஏறி பார்க்குறாங்க. அதுவே வந்து ஒரு உடற்பயிற்சி தான் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லி ஒரு 5 செய்வாங்க. அதுக்கப்புறம் 10 பேக் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேக் வந்து அவங்க காய்கறி பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ஒவ்வொரு பேக்குக்கும் தண்ணி எடுத்து அவங்க ஊற்றும் போது, குனியும் போது, நிமிரும் போது, அந்த மாதிரி வந்து உடற்பயிற்சி வந்து காய்கள் பறித்து சாப்பிடாமே அவங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு செடியும் அவங்க நேசித்து வளர்க்கும் போது அந்த செடி கொடுக்குற பலன், அதாவது இயற்கையான முறையில் வளர்த்து அதை காயை எடுத்து அவங்க சாப்பிடும்போது அதில் கிடைக்கிற ஆரோக்கியமே தனியான சுகம். அது வந்து நீங்கள் பயிர் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சந்தோஷம் என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் பார்த்துறது வந்து மிளகா செடி. என்னோட மாடியில் வந்து மிளகா பண்ணியிருக்கிறோம். மிளகாவில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 விதமாக இருக்குது. ஆனாக்கா நாங்கள் பண்ணிக்கிறது வந்து நீட்டு மிளகாயும் அதுக்கப்புறம் வந்து குடமிளகாயும் பண்ணியிருக்கிறோம். இந்த நீட்டு மிளகாய் செடி பார்த்திங்கன்னா ஒரு 10-20 செடி போட்டிருக்கோம். இந்த 20 செடியில் கிடைக்கிற மிளகா வந்து நாள்தோறும் சமையலுக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம், உபயோகத்துக்காண்டி எடுத்துக்கிறோம். மீதி இருக்கிறத வந்து பழுக்க வச்சு அந்த 1 வருஷத்துக்கு தேவையான மிளகாயை வந்து நாங்கள் இதில் வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இது வந்து வளர்ப்பு முறையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். நாத்தா தான் இதை போடணும். இது வந்து சீடாக போட முடியாது. டைரெக்டாக நாத்தா வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 45 நாளில் பூ வந்து காய் வர ஆரம்பிச்சிடும். இதோட பலன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் வரைக்கும் நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து தொடர்ந்து வந்து பலனை கொடுக்கும். இது நீங்கள் பார்த்துறது வந்து கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காய் வந்து நாங்கள் 2 விதமாக பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து முள்ளு கத்திரிக்காய், அது வெள்ளூர் கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா காரக்குழம்பு அந்த இதுவெல்லாம் பண்ணுறதுக்கு, மசாலாலாம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கனாக்கா ஊதா நிறமாக இருக்கிறது, இது வந்து உஜாலா சொல்லுவாங்க. இந்த மாதிரியான கத்திரிக்காய் பண்ணியிருக்கிறோம். இதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா நாத்தா தான் வைக்கணும். இது வந்து டேரெக்டாக வந்து விதை போட முடியாது. நாத்தா போட்டு வச்சு 35-40 நாளில் வந்து பூ வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடிங்களை பார்த்திங்கனாக்கா 65 நாள் செடி. இது நல்லாவே காய்க்குது பாருங்கள், கொத்து கொத்தாக காய்க்குது பாருங்கள். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா இது மெயின்டெனன்ஸ் தான். இந்த வளர ஸ்டேஜிலேருந்து காய்க்கிற ஸ்டேஜ் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து இது கொடுக்குற நியூட்ரிஷனு முக்கியமாக கொடுக்கணும். எருங்கெலாம் கொடுக்கணும். 10 நாளைக்கு ஒருக்கா எரு கொடுக்குறது. அதுக்கப்புறம் வளர ஸ்டேஜுக்கு என்ன நியூட்ரிஷன், நம்ம வந்து ஒரு குழந்தைய வந்து வளர்க்குறோன்னாக்கா அதுக்கு முன்னாடியே எப்படி தடுப்பூசிலாம் போடுறோமோ அந்த மாதிரி இந்த செடிங்களுக்கு வந்து முன்னாடியே பூச்சி நோயெல்லாம் வரதுக்கு முன்னாடியே அதுக்கு தேவையான உரங்கள்லாம் கொடுத்து அது அந்த மருந்துங்கிறது வந்து ஆர்கானிக் முறையில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகாவியா, அதுக்கப்புறம் வேப்ப எண்ணெய், புங்க எண்ணெய், இந்த மாதிரிலாம் வாரத்தில் 2-3 தடவை நம்ம தெளிச்சிக்கிட்டே வந்தோம்னாக்கா எந்த பூச்சி நோயும் அவ்வளோவா தாக்காது. நீங்களே பார்க்கும்போதே தெரியும் இந்த செடி வந்து எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குதுனாக்கா அது காரணம் வந்து இதை நான் பாதுகாக்கிற முறை தான். என்னமோ வச்சோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொரு செடி மேலேயும் நம்ம கவனம் செலுத்தி பார்த்துட்டு வரும்போது நமக்கு நல்லாவே பலன் கொடுக்கும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இந்த செடியில் வந்து எவ்வளோ காய் இருக்குது, எவ்வளோ பூ பூத்துருக்கு, அதை நம்ம பார்த்தீங்கன்னாவே தெரியும். நீங்கள் அப்போ வந்து நீங்கள் வந்து பார்க்குறவங்க ஒரு சிலர் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து செடி வளர்த்துட்ருக்கலாம், இல்லை இனிமேல் வளர்க்க போகிற சொல்லலாம். இது மாதிரி செடி வளர்த்தவங்க வந்து நம்ம வீட்டில் இப்படி இல்லையே, இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கவனிப்பு தான் இதுக்கு மெயினான காரணம். பார்த்தீங்கன்னாக்கா செடி வச்சதுலேருந்து இது வளர ஸ்டேஜ், காய்க்கிற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம என்ன இது மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிங்கனாவே உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து காய்களை பார்க்கலாம், நல்லா அறுவடையும் கிடைக்கும். அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து காராமணி. இது வந்து காராமணிலே வந்து ஃப்ரெஞ்சு பீன்ஸ் சொல்லுவாங்க. நீளமான காராமணி. இது ஒரு ஹைப்ரிட் வகை தான். இது பார்த்திங்கன்னா 2 அடி இந்த காய் வரும். ஒவ்வொரு காயும் பார்த்திங்கன்னா 2 அடி நீளம் வரும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்க வந்து சமைச்சு சாப்பிட்றத விட பார்த்திங்கன்னா பச்சையாகவே நல்லா சாப்பிடுவாங்க. இதை நம்ம பொரியல் பண்ணலாம், சாம்பாரில் போடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி தான். நான் இப்போ வந்து 6 பேக்கில் பண்ணியிருக்கிறேன். இந்த 6 பேக்கில் பார்த்திங்கன்னா இந்த காய் வந்து ஒரு 4 காய் சேர்ந்தாவே 1/4 கிலோவுக்கு மேலே வரும். அந்த அளவுக்கு வந்து நீளமாக இருக்கும் இந்த காராமணி. ரொம்ப சுவையாக இருக்கும். இது வந்து என்னோடய இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஆனால் இப்போ இவங்கள ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து பாடத்தில் படிக்கிறதோட சரி, எந்த செடியில் என்ன காய் விளையுது, எப்படி இருக்கும் அந்த செடி அப்படின்றதெல்லாம் எதுவுமே தெரியாது.
ஸோ நான் மாடி தோட்டம் வச்சதுக்கு அப்புறம் என் பிள்ளைகளும் என் கூட வந்து வேலை பார்ப்பாங்க. அதே மாதிரி எந்தெந்த செடி எப்படி எப்படி வளர்க்கணும், அது எப்படி இயற்கையான முறையில் வளர்க்கணுன்றது என் பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுக்குறோம். அவங்களும் வந்து டெய்லியும் தண்ணி ஊற்றுறது, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடியில் இப்படி தான் வெண்டைக்காய் இருக்குமா அப்படி கேட்பாங்க. இப்போ ஒவ்வொரு செடியிலையும் வந்து காய்கறி காய்க்கிறத பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் பகிர்ந்துப்பாங்க. முதல்ல வந்து காய்கள் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அவ்வளோவா. இப்போ அவங்களே வந்து இதை பார்த்து வளர்க்குறதுனால எல்லா காய்களையும் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. இது வந்து வந்து நம்மளோட மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம கிராமத்தில் இருக்கும்போது நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்களாம் வந்து விவசாயம் பண்ணாங்க. ஆனால் நம்ம இங்கே சென்னை அதாவது சிட்டிகளில் இருக்கிறோம், அதாவது பெருநகரில் இருக்கிறப்போ நம்மளுக்கே வந்து விவசாயம் தெரியாது. நம்ம ஒவ்வொன்றா இப்போ தான் கற்றுக்குறோம். ஸோ நம்மளோட நிறுத்திடாமல் நம்மளுடைய குழந்தைகள் நம்மளோட அடுத்த சங்கதியினரை வந்து இந்த விவசாயம்னா என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த செடிகள்லாம் எப்படி வளர்க்கணுன்றது தெரிஞ்சுக்கணும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க மாடியில் செடியை வளர்க்கும் போது தன்னுடைய பிள்ளைகளோ பேரங்களோ பேத்திகளோ அவ்வளோவா இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களையும் கூப்பிட்டு இந்த செடி வந்து இப்படி வளர்க்கணும்ப்பா, இதுதான் வந்து இந்த சீடு, இது போட்டாக்க இதனால இப்படி வந்து இப்படி செடி வரும், இதுலேருந்து இந்த மாதிரி காய் காய்க்க ஒரு சீடு போட்டாவே இவ்வளோ காய் வரும். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது ஒரு சீட்லேயே எவ்வளோ காய் வரும் அப்படின்றது ஆச்சரியமாக தான் கேட்பாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி பலனை கொடுக்கும், நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்யலாம், உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் சொல்லி தரலாம், இந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போ சாப்பிட்ற காய்கறிலாம் நம்ம வாங்குகிறோம் அப்படின்றத உங்கள் சங்கதியினருக்கும் நீங்கள் சொல்லி வளர்த்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நீங்கள் வந்து மாடியில் தோட்டம் அமைக்கணும் அப்படின்னு தோணுது, ஆனால் எங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா என்னோட முகவரிக்கு வந்து நீங்கள் அணுகுனீங்கனாக்கா உங்களுக்கு நாங்கள் வந்து செய்முறை பயிற்சியும் கொடுக்குறோம். அதோட மெட்டீரியல்லாம் அதாவது இப்போ உபகரணங்கள்லாம் கிடைக்குது எங்ககிட்டயே, உங்களுக்கு அதுவும் கொடுக்குறோம். உங்களுக்கு தேவையானதை நாங்கள் சொல்லியும் கொடுக்குறோம். எந்த நேரத்துலையும் வந்து நீங்கள் வந்து அணுகுனீங்கன்னா உங்களுக்கு மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம்.